ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்மி அண்ட் மை லைஃப் யூடியூப் சேனல். இந்த vlog வந்துட்டு நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ் தான் எங்கேயாச்சும் கண்டிப்பாக இந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போவோம் ஃபேமிலியாக. இந்த டைம் நாங்கள் சூஸ் பண்ணது ஊட்டி. ஸோ இது ஒரு ஊட்டி vlog தான், கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த சம்மருக்கு எந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். லைக் சென்னை டு மேட்டுப்பாளையம் அந்த ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். 9க்கு வந்து ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு சென்ட்ரல் போயிட்டு அங்கே டின்னர் முடிச்சுட்டு அகெயின் வந்து நாங்கள் ட்ரெயின் சர்ச் பண்ணி போயாச்சு. இதுதான் எங்கள் ட்ரெயின். நாங்கள் டோட்டலாக வந்து 13 மெம்பர்ஸ் போயிருந்தோம். லைக் எங்கள் ஃபேமிலி, எங்கள் பெரியம்மா ஃபேமிலி, என் சித்தி ஃபேமிலி, எங்கள் பாட்டி அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ எஸ், இந்த ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. ஏறிட்டு மார்னிங் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6:30க்கு வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆயாச்சு. இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப காமாக வந்துட்டு இருந்துச்சு. லைக் எனக்கு அந்த என்விரான்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த மவுண்டெயின்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 6:30 அந்த மாதிரி போனதுனால சன்ரைஸும் வந்து அங்கே இருந்தது. லைக் சர்ச் பக்கத்தில் மேலே அந்த சன்ரைஸ் வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மவுண்டெயின்ஸ், அந்த ஊட்டி மவுண்டெயின் தான் அதை நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்துட்டு ட்ரெயின்லேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரெயின்லேயே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். நாங்கள் இங்கேருந்து மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு வந்துட்டு டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. லைக் கேன்சல் ஆகிடுச்சு. அமௌண்ட்டும் வந்து ரிட்டன் ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே, வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் 3 to 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் அதில் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அப்போனா பார்த்துக்கோங்க. லைக் 1 lakh அந்த மாதிரி புக் பண்ணியிருப்பாங்க. அதில் கிடைக்கிறதுன்றது லைக் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அந்த மாதிரி தான். இது யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் மேபின்னு நினைக்கிறேன். ஸோ அது கிடைக்காதுன்னொடனே நாங்கள் வந்துட்டு வேன் புக் பண்ணிட்டோம். லைக் டெம்போ அந்த மாதிரி அந்த வேன் வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் வேனில் வந்துட்டு ஊட்டி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தண்டர் இருந்துச்சு. மேட்டுப்பாளையம் தானே பிளாக் தண்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு வீட்டில் கேட்டோம். லைக் எங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்டோம். அந்த மாதிரி 3rd டே வந்து பிளாக் தண்டர் போகலாமா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி கேட்டோம். ஸோ பிளாக் தண்டர் நாங்கள் போகணுமா இல்லையான்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நாங்கள் போகணுமா இல்லையான்னு. அப்படியே நாங்கள் வந்துட்டு ஊட்டிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு போயிட்டுருந்தோம். கொஞ்சம் காதடிச்சுது. லைக் மலை ஏறும்போது அப்படி தானே இருக்கும். ஸோ மெயினாக இங்கே என்னென்னா, நீங்கள் மலை ஏறும்போது அங்கே செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் பிளாஸ்டிக்ஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தால் ஒன்றும் தூக்கி போடலாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனப்போ செக் பண்ணலை. நீங்கள் போகிறப்போ எதுக்கும் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு போங்க. லைக் வாட்டர் பாட்டில்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா கிளாஸில் இல்லை ஸ்டீலில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே ஃபைன் கண்டிப்பாக போடுவாங்க. நாங்கள் வந்துட்டு அப்படியே வியூலாம் பார்த்துட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை ஏறிட்டே இருக்கும் போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. லைக் ஃபேமிலியாக போகிறது ஆப்வியஸ்லி வந்து ஜாலியாக தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்பாட் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்பாட் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ வேன்லேருந்து இறங்கி எல்லோரும் வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு அந்த அருவி கொட்டுற சத்தம், அப்புறம் அந்த பேர்ட்ஸ் கத்துற சத்தம் அதெல்லாமே ரொம்பவும் வந்து காமிங்காக சூதிங்காக இருந்துச்சு மைண்டுக்கு. இது ஆக்சுவலாக குன்னூர். நாங்கள் வந்து குன்னூரில் இந்த காட்டேரி பார்க் போனோம். பிகாஸ் வரும்போது பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து இதெல்லாம் பார்த்துட்டே போயிடலாம் சொல்லிட்டு தான் இந்த காட்டேரி பார்க் போனோம். இந்த பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் 40 rupees நினைக்கிறேன் என்ட்ரி. லைக் அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 30 rupees. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நம்மளை ஒருத்தவங்க வெல்கம் பண்ணாங்க. அந்த கேட் தான் வந்துட்டு பயப்படவே இல்லை. லைக் நாங்கள் டச் பண்ணாலும் வந்துட்டு அவங்க பயப்படாமல் எங்கள் கூட ஜாலியாக விளாட்னாங்க. கொஞ்சம் புசுன்னு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அப்படியெல்லாம் வந்து டச் பண்ணி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க மைண்டில் என்ன இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு நாங்கள் பார்க்கை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப க்ரீனரியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் ஃபுல்லாகவே வந்து க்ரீனரியாக தான் இருந்துச்சு. அந்த சீனரிஸ்லாம் பார்க்க ஃபுல்லாக க்ரீனிஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் பிளான்ட்ஸ்லாம் நிறையா வச்சு அங்கேருந்து வந்து மவுண்டெயின் வியூலாகவும் இருந்தது. அந்த டீ பிளான்டேஷன்ஸ் அதெல்லாம் அங்கேருந்து வந்துட்டு அந்த வியூவில் தெரிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபேமிலியாக குரூப்பாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு
நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணோம். லைக் பேட் பால் வச்சுட்டு சின்ன பசங்க எங்கள் கசின்ஸ் கூடலாம் வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்டோம். ஏன்னா ட்ரெயினில் வந்துட்டு எல்லோரும் சரியாக தூங்கியிருக்க மாட்டோம். அதனால் வந்து டயர்டாக இருந்துச்சு. மார்னிங் அப்படியே 6:30க்கு ஏந்துச்சு இந்த ட்ராவலிங் அதுவும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பார்க் முடிச்சுட்டு நாங்கள் அகெயின் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு இப்போ போயிட்டுருக்கோம். சொன்ன மாதிரி ஆல்ரெடி நாங்கள் ஊட்டிக்கு வந்திருக்கோம். இந்த பார்க்லாமும் கண்டிப்பாக வந்திருப்போம். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறமும் போயிருக்கோம். பட் எக்ஸாக்டாக இந்த பிளேஸ்ன்னு சொல்லி ஞாபகம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் ஊட்டிக்கு வந்தாச்சு. வந்தவுடனே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த சிம்ஸ் பார்க் தான் போனோம். அங்கே வந்துட்டு அந்த மரம் இருக்குல்ல, பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அந்த பர்பிள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நானும் பர்பிள் ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ எனக்கும் அந்த ட்ரீக்கும் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பாருங்கள், இதுதான் அந்த மரம் நான் சொன்னது. பர்பிள் கலரில் அது ஃப்ளவர்ஸ் தான் ஆக்சுவலாக, லைக் லீவ்ஸ் கிடையாது, ஃப்ளவர்ஸ் பர்பிள் கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ரூமுக்கே போனோம். ரூமுக்கு போயிட்டு ஒரு 3:30 அந்த மாதிரி வந்துவிட்டோம். நாங்கள் வந்த பிளேஸ் தான் வந்து இந்த பைக்ராஃப் ஃபால்ஸ். இந்த பைக்ராஃப் ஃபால்ஸுக்கு வந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு 3:30, 4 அந்த மாதிரி அதனால கொஞ்சம் பசிச்சுது. அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கேயே லன்ச்லாம் முடிச்சிட்டோம். பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம் ஃபேமிலியாக. இந்த அந்த பைக்ராஃப் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டு 30 rupees, சில்ட்ரனுக்கு 10 rupees. இங்கே வந்துட்டு எல்லோரும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்ன கிடைக்குதோ அதுதான் நாங்கள் ட்ராவலிங் பிளேஸ்லலாம் அதை தான் சாப்பிட முடியும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பெட்டர். எல்லாம் நல்லா சாப்பிட்டு அகெயின் வந்துட்டு அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு அங்கே சுற்றி பார்த்தோம். பிகாஸ் இப்போ வந்துட்டு அந்த ஃபால்ஸ் கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோலாம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா சம்மர் டைம்ன்றதுனால வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்த பிளேஸ் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருந்தோம். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் மலை ஏறுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு மலை மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் சின்ன மலையாக இருந்தாலும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்று அங்கங்கே உட்காந்து லைக் அப்படி தான் ஏறணும். அப்படியே விளையாடிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்தோம். அங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நான் நிறைய ஃபோட்டோஸ் அங்கே எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து வியூவும் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. லைக் நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து மவுண்டெயின்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் வந்துட்டு இந்த பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான். இந்த பைன் ஃபாரஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடைக்கானலில் நாங்கள் ஆல்ரெடி பைன் ஃபாரஸ்ட் போயிருக்கோம். அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இதுவும் இருந்துச்சு. பட் கொடைக்கானலில் வந்துட்டு அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் லைக் ஹார்ஸ் ரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே அது கிடையாது. பட் பைன் ஃபாரஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேலேயே மோஸ்ட்டாக நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். செகண்ட் டே, தேர்ட் டேலாம் வந்துட்டு அவ்வளோவா பார்க்கல. அது வந்துட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேலேயே நாங்கள் நிறைய பிளேசஸ் வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட் முடிஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கும் லைக் ரூமுக்கு போயாச்சு. ஏன்னா டைம் வந்து 6 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது. எல்லா பிளேசஸும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு ஃபுல்லாக அந்த கேரட் அந்த பிளான்ட் பண்ணது அந்த பிளேஸ் தான் இது. கேரட் தான் வந்து ஃபுல்லாக விளைச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சும்மா வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் டே. இந்த செகண்ட் டே நாங்கள் என்னடா நாங்கள் வேனில் போகாமல் லைக் ஜீப்பில் போகிறோம். ஏன்னா இந்த பிளேஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஜீப்பில் தான் போய் ஆகணும். எல்லாருமே கம்பல்சரியாக. கார் வச்சுருந்தா காரில் போகலாம். பட் வேன், பஸ் அதெல்லாம் வந்து உள்ள அலோட் கிடையாது. எங்கள் 13 மெம்பர்ஸ்க்கு ஒரு ஜீப் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்த பிளேஸ் தான் இந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருந்தது. நிறைய ஷாப்ஸ் நான் கொஞ்சம் தான் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அவ்வளோ ஷாப்ஸ் இருந்துச்சு. எல்லாமே அங்கே இருந்தது. சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரெஸ், அப்புறம் கம்மல், ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கேருந்து அந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டை வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே மேலே ஏறி பார்த்தோன்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த வியூ. இங்கேருந்து அந்த கீழே அந்த வீடு எல்லாமே தெரியுது பாருங்கள். 3 days ட்ரிப் ஆக்சுவலாக டோட்டலாக. இது வந்துட்டு செகண்ட் டே. ஸோ செகண்ட் டேயில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு.
இந்த வியூலாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நீங்களும் ஊட்டிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து இதுதான், இந்த டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, லைக் எங்கேஜிங்காக இருந்தது அங்கே போகிறதுக்கு. நிறைய கூட்டம் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கார்லாம் அவ்வளோ நிற்கிது. இந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. லைன் அவ்வளோ லைன் இருந்துச்சு. உள்ளேயும் இன்னும் நிறைய வந்து லைன்ஸ் இருக்குது. லைக் கோயிலில் எப்படி லைனில் நிற்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு லைன் அங்கே. லைக் சுற்றி சுற்றி வரா மாதிரி இருந்துச்சு. கடைசியில் எப்படியோ லைன்லலாம் நின்று ஒரு 45 மினிட்ஸ் அப்படி லைனில் நின்றுருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நின்றுருப்போம். பட் ஃபேமிலியாக போனதுனால அப்படி பேசிகிட்டே போனதில் ஒன்றும் தெரியல. ரொம்ப நேரம் லைனில் நின்ன மாதிரிலாம் தெரியல. இங்கே தான் வந்துட்டு இந்த டீ தூள்லாம் வந்துட்டு இங்கே தான் செய்கிறாங்க. டீ பவுடர்லாம் இங்கே தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அரைச்சி அந்த டீ பவுடராக வந்து வெளியே வந்து அதை வந்து ஏர் ட்ரை பண்ணி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து அந்த லீஃப்லாம் வந்துட்டு தனித்தனியாக செப்ரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின். பாருங்கள், இங்கேருந்து அந்த லீஃப்லாம் வந்துட்டு அப்படியே கொட்டுது. டீ லீஃப் தான் ஆக்சுவலாக. அங்கே வந்துட்டு இந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. உங்களுக்கு டீ பிடிக்கும்னாலே இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி வரும். ஏன்னா எனக்கு வந்து டீ பிடிக்காது பர்ஸ்னலாக. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் தலைவலி வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டீ ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக டீ கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் பேக் பண்ணி எப்படி வெளியே வருதுன்னு பாருங்கள். இந்த பேக்கிங் மிஷின் நினைக்கிறேன் இது. அந்த தூளெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வருது அந்த பேக்கெட்ஸ்லாம். இங்கே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள், நான் காட்டியிருக்கேன். இதெல்லாமே பெரிய பேக்கெட்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸில் ஆப்வியஸ்லி எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் பெரிய பேக்காக தான் வாங்குவாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி 5 ருபீஸ் 10 ருபீஸ் பேக்லாம் இருக்காது. ஸோ எல்லாமே பெரிய பேக்காக தான் இருந்துச்சு. 250 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அந்த டீயோட ஹிஸ்ட்ரி, இந்த டீ ஃபேக்ட்ரி அந்த டீயோட ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து ஃபுல்லாக அந்த டீயோட லீவ்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரிலாம் அப்படியே சும்மா பார்த்துட்டே போகணும். படிக்கிறதுக்கு எல்லாேருக்கும் டைம் இருக்காது. சும்மா பார்த்துட்டு அப்படியே போகிறது தான். இதுதான் அந்த ஃப்ரீயாக கொடுத்த டீ. ஒரு கிளாஸ் டீ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு போனது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி. எங்களுக்கு இதில் வந்து சாக்லேட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த சாக்லேட் சாப்பிடவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, லைக் அப்போயே செஞ்சு அதை கொடுக்கறதுனால அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. அது உள்ளே வந்து நட்ஸ் அதெல்லாம் வந்து பிஸ்கெட் அதெல்லாம் வந்து வச்சுருந்தது. சாப்பிட்றதுக்கு ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்டை விட அவங்க கொடுத்த சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த ரவுண்ட் சாக்லேட்ஸ் நட்ஸ் போட்டதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போகும்போது டீ ஃபேக்ட்ரி ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் போகிறதுக்கு, பார்க்குறதுக்கு எல்லாமே. அண்ட் ஷாப் பண்ணுறதுக்கும் பாருங்கள், இந்த டீ டிஃப்ரெண்ட் டீஸ்லாம் இருந்துச்சு. லைக் சாக்லேட் டீலாம் இருந்துச்சு. அதெல்லாம் புதுசாக கேள்விப்படுறேன். இங்கே வந்து நாங்கள் டீ அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாமும் விற்றுருந்தாங்க. சீரம், அப்புறம் வந்துட்டு இந்த ஒயின் சோப், ரெட் ஒயின் சோப் அந்த மாதிரிலாம் வந்து விற்றுருந்தாங்க. அண்டு இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. இந்த பிளேஸ் வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் அண்டு ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கான இந்த பிளேஸ். இங்கே வந்துட்டு சாக்லேட்ஸ் வாங்குறதுக்குனாலும் சாக்லேட் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே சாக்லேட்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸாக தான் இருந்தது. நல்லாவும் இருந்தது. அவங்க அங்கேயே மேக் பண்ணுற சாக்லேட், டீ, அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேக் பிளேஸில் இந்த கிளாத்ஸ்லாம் நாங்கள் வாங்கினது வந்து ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். சாக்லேட் வாங்கின பிளேஸை வந்து நான் எடுக்கலை. நாங்கள் வந்துட்டு இந்த ஹார்ட் போட்ட இந்த சாக்லேட் லைக் அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பல்காக வந்து வேறு ஒரு கடையில் வாங்கிட்டோம். அவ்வளோதான், இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து முடிஞ்சுது. நாங்கள் வெளியே வந்து வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த மான் மாதிரி ஒன்று இருந்தது. மான் மாதிரியும் இல்லை, லைக் டாங்கி மாதிரி, எனக்கு சரியாக வந்து தூரத்துலன்னு தெரில, ரொம்ப லாங்கில் இருந்துச்சு. நாங்கள் ஐஃபோன் வச்சு அதை க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா செமையாக மழை பெஞ்சிச்சு. லைக் கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. வெதர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ டெம்ப்ரேச்சரும் செமையாக வந்து ட்ராப் ஆகிடுச்சு. லைக் 16 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு.
அதனால மழை வந்த உடனே வந்து டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து ரூம் போகிறதுக்கே சாலிடாக 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் செகண்ட் டே வந்துட்டு இவ்வளோ பிளேஸ் தான், ஒரு 2 பிளேஸ் தான் பார்த்துருந்தோம். ஏன்னா மழை வந்ததுனால அந்த 2 ஹார்ஸ் அப்படியே இந்த டிராஃபிக்லேயே போயிடுச்சு. ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு செகண்ட் டே அவ்வளோதான் பார்த்துருந்தோம். அப்படியே ரூமுக்கு போயிட்டு மார்னிங் நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா 3 நாள் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 2 நாள்லேயே வந்துட்டு ஊட்டிலேருந்து கீழே இறங்கிட்டோமே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் அப்போது சொன்ன மாதிரி நாங்கள் போன இடம் வந்துட்டு பிளாக் தண்டர். நாங்கள் கேட்ட மாதிரி எல்லோரும் அடம் பிடிச்சி, நாங்கள் கசின்ஸ் எல்லாருமே அடம் பிடிச்சி நாங்கள் வந்துட்டு எப்படியோ எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு பிளாக் தண்டருக்கு ஓகே சொல்ல வச்சுட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு கீழே இறங்கிட்டு லைக் ஒரு சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். 9க்குலாமே வந்துட்டு அந்த பிளாக் தண்டர் ரீச் ஆகிட்டோம். 9 o'clock மார்னிங் ஒரு 5க்கு எழுந்து ரெடியாகி 9க்கு வந்துட்டு கீழே இறங்கியாச்சு. வர வழியில் சும்மா அந்த ஸ்பாட் அங்கங்கே வியூ பாயிண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணது என்னென்னா போட்டிங் போகல. அது கொஞ்சம் வந்துட்டு மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கு தான் பிளாக் தண்டர் போகிறோமே அப்படின்னு சொல்லி மனசை தேற்றிட்டு நாங்கள் பிளாக் தண்டர் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 990 அடல்ட்டுக்கு. நாங்கள் வந்தோடனே 9 o'clock வந்தோன்னு சொன்னல. ஸோ அங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வந்து பிளாக் தண்டர் என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு 10 o'clock என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள. 10:30க்கு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தம் இந்த ஃபீஸ் வந்துட்டு 990 அடல்ட்டுக்கு 990, சில்ட்ரனுக்கு 890 அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 890ன்னு நினைக்கிறேன். எஸ், 850 or 890, ஒரு 100 rupees தான் கம்மி. இந்த பிளாக் தண்டர் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால எங்கள் கசின்ஸ் கூட அந்த சின்ன பசங்க எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. ஆனால் 990க்கு வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் லைக் ஓகே, வர்த்துன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். ஒரு நாள் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த பம்பர் கார் போனோம். இது வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய தீம் பார்க்கெலாம் போயிருக்கேன். பட் இந்த டைம் வந்துட்டு இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டினேன். எல்லாரை விட நான் நல்லா ஓட்டினேன் எனக்கு தோணுச்சு. அண்ட் பார்க்குறவங்க சொன்னாங்க லைக் நான் நல்லா ஓட்டியிருந்தேன். என்னோடய கார் நல்லா ஓடிச்சு. ஏன்னா அப்போது வந்துட்டு அங்கே நிறைய கார்ஸ் வந்து சரியாக ஓடலை. என்னோடய தம்பியோட கார்லாம் வந்து சரியாக ஓடலை. அதனால் அவங்க வந்து செகண்ட் டைம் பெர்மிஷன் கேட்டு வேறு ஒரு கார் எடுத்து போயிருந்தாங்க இந்த பம்பர் காரில். அப்பயுமே வந்துட்டு சில கார் லைக் முக்கால்வாசி பாதி வந்துட்டு சரியாகவே ஓடலை. அதனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த செகண்ட் டைம் கேட்டு போயிருந்தாங்க. நான் சூஸ் பண்ண கார் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போச்சு. ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து அந்த கார் நல்லா ஓடுதுன்னொடனே நான் பார்த்து வச்சுட்டேன் இந்த காரில் தான் போகணுன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த காரில் நானும் எங்கள் மம்மியும் தான் போயிருந்தோம். நான் தான் ட்ரைவ் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ட்ரை கேம்ஸ்லாம் இருந்தது. ஃபுல்லாக போக முடியாது ஏன்னா கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் ட்ரை கேம்ஸ் தான் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வாட்டரில் தான் என்ஜாய் பண்ணோம். வாட்டர் கேம்ஸ் நிறைய போனோம். லைக் பெரிய ஸ்லைட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கெலாம் வந்து நாங்கள் போனோம். ஃபுல்லாக வந்து ஸ்லைட்ஸ், அந்த சின்ன பசங்க போகிற ஸ்லைட்ஸ்லையும் நான் போனேன். நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய ரைட்ஸ் ஸ்லைட்ஸ்லேயும் போனேன். வாட்டர் கேம்ஸில் இந்த லேசி ரிவர்னு ஒன்று 1 hour மேலே வந்துட்டு அதை சுற்றி இந்த ரிவரில் வந்து சுற்றி வர்றதுக்கே 1 hour மேலே ஆயிடுச்சு. அந்த டே பிளாக் தண்டரில் இப்படி தான் போச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம்